வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. கார்த்தி மாட்டுக்கும் ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க பைக்கில் வேகமாக வரப்ப அவங்க மேலே சேரெல்லாம் வந்து பட்டுருது. உடனே சார் என்ன சார் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்ல, உங்கள் மேலே படுற மாதிரி இருந்துச்சுமா, அதனால தான் நான் கவர் பண்ணேன். அதுக்குன்னு இப்படியோவா வருவீங்க, லைட்டாக தானே இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யார் வேணால் என்ன வேணால் நினைக்கலாம், உங்களை பற்றி எல்லாரும் உயர்வாக தான் நினைக்கணும், வாங்க பக்கத்தில் இருக்கிற கடைக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் தண்ணியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து கார்த்தி சட்டையை அப்படியே வந்து அலம்பி விட்றாங்க. என்ன ரேவதி இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே? ஆமாம் சார், உங்களுக்காக நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவான்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து நம்ம கார்த்தியை அழைச்சிட்டு ஒரு கடைக்கு வந்து போகிறாங்க. கடையில் என்ன பார்க்கணுங்கிற மாதிரி சேல்ஸ்மேன்லாம் கேட்ட உடனே இவருக்கு சட்டை பார்க்கணும், அதுவும் நல்ல குவாலிட்டியான ஷர்ட், வாங்க மேடம் நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு அவங்க 2 பேரையும் லிஃப்ட்டில் அழைச்சிட்டு போயிட்டு 3rd ஃப்ளோரில் வந்து இறங்குறாங்க. மேடம் இங்கே இருக்கிற எல்லா ஷர்ட்டுமே வந்து காஸ்ட்லியானது, மேடமுக்கும் சாருக்கும் நல்ல ஷர்ட்டை வந்து காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே வந்து ஒவ்வொரு ஷர்ட்டாக வந்து பார்த்துட்ருக்காங்க. என்னது உங்கள் கலருக்கு இப்படியெல்லாம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்ன ஆச்சு, நீங்கள் செய்கிறதெல்லாம் வந்து எனக்கு வேடிக்கையாக தான் தெரியுது. நம்ம யதார்த்தமாக வெளியில் போனோம், சேறு பட்டுருச்சு, ஏதாவது ஒரு சட்டையை வாங்குவீங்களா, விடுங்க, முதல்ல நான் உங்களுக்காக கொடுக்கறது, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நல்ல இதாக தான் நான் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் சட்டை எடுக்கிறாங்க. இந்த கலர்லாம் பிடிக்கல மேடம், எனக்கு ஒன்றும் புரியல, எப்போதும் லேடிஸ் தான் அவங்களுக்கு பார்க்குறப்ப நிறையா புடவையெல்லாம் பார்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் நீங்கள் சாருக்கு இவ்வளோ கலர் பார்க்குறீங்களே, அவருக்கு பிடிச்சது ப்ளூ கலரில் காட்டுங்க. மேடம் எல்லா ப்ளூ கலரும் கீழே வச்சுட்டேன், நீங்கள் என்ன வேணுமோ எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். அப்படியே வந்து எடுக்கிறாங்க. அந்த இடத்துல மேடம் அந்த ஷர்ட் வந்து 12,000 ரூபா. அதனால என்ன ரேவதி, எதுக்கு ரேவதி இப்படியெல்லாம் பண்ணுற, சும்மானே இருங்க, எனக்கு நல்லாவே தெரியும்னே கார்த்தி மேலே அப்படியே வச்சு பார்க்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது, ட்ரையல் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சரி ரேவதி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டை வந்து போட்டுட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கிறப்ப ரேவதி வேறு ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து யதார்த்தமாக கார்த்தி வந்த உடனே எப்படி இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்கீங்க சார் அப்படின்னு நம்ம ரேவதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி சூப்பராக இருக்குது, வாங்க உங்களுக்கு ஏதாவது எடுக்கலாம் சார், எனக்கு எதுக்கு, நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. ரேவதிக்கு என்ன பிடிக்குங்கிற விஷயத்த ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சதுனால இந்த இதை எடுங்கன்னு டக்குன்னு வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. அதே சேல்ஸ்மேன் தான் இருக்காங்க. என்ன சார் நீங்கள் மாட்டுக்கும் அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சிங்க, ஆனால் ஒரு 2 நிமிஷத்துலேயே புடவையை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க, அதுவும் பெஸ்ட்டானது, எப்படி சார் உங்களால் மட்டும் முடியுது, அவர் எப்போதுமே அப்படி தான் கண்ணிலே அலசுன்னு அலசிடுவாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் புடவை, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சார், இதோட விலை மதிப்பு கிட்டத்தட்ட 75,000 ரூபா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பில்லிங் செக்ஷனுக்கு வந்து வராங்க. கீழே வந்த உடனே 1,00,000 ரூபா கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே காசெல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம கார்த்தியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நான் தான் கொடுப்பேன், நீ தான் கொடுப்பேன்னு சண்டை போடுறப்ப என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, சரி ரேவதி உங்களுக்கு வாங்கினது நான் கொடுக்குறேன், எனக்கு வாங்கினதை நீங்கள் கொடுங்க, அப்போனா உங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 சட்டை நான் வாங்கணும், வரீங்களா, போதும் ரேவதி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து இவங்க 2 பேரையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல காசை கொடுத்துட்டு பையை தூக்கிட்டு 2 பேரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி கையை நம்ம ரேவதி வந்து பிடிச்சிட்டு அப்படியே வராங்க. கார்த்தியும் க்யூட்டாக அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் என்னமோ ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் ரேவதி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்ப ஏதாவது ஒன்று கீழே போய் ஹோட்டலுக்கு போயிட்டு போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரேவதி அவ்வளோதானே, போயிட்டே போவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2 பேரும் டைனிங் டேபிள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து ரேவதிக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. அதே போல் சார் உங்களுக்கு பிடிச்சது எதுவுமே என்னால் சொல்ல முடியலையே, பரவாயில்லைங்க இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு நம்ம கார்த்தியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதிக்கு செம்மையாக வந்து கோவம் வருது, இருந்தாலும் கண்டுக்காமல் இருக்காங்க. வந்தப்பையும் பார்த்தேன், கையலம்புறப்பையும் பார்த்தேன், என்னது பார்த்துக்கிட்டே இருக்காளே, இப்படி சரி வராதேன்னு சொல்லிட்டு கார்த்தியை கவர் பண்ணுற மாதிரி சேரை கொஞ்சம் நவுத்தி போட்டு அப்படியே அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு ரேவதி அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி லைட்டாக பின்னாடி சாய்ச்சி பார்க்குறாங்க. ஓ அப்படிங்களா, சரி நீங்கள் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே, நீங்களும் அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சா என்ன அர்த்தம், நான் உங்களை பார்த்து தான் சிரித்தேன், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க. சார் நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, ஆனால் அவங்க மேலே தான் எனக்கு சுத்தமாக வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நாள் கழிச்சு கார்த்தியை பார்க்கறதுக்காக வராங்க போல இருக்கு. "என்ன கார்த்தி, நீ இங்கே இருக்க? ரொம்ப சூப்பராக ஆச்சே உன்னை பார்க்கறதுக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இவங்க? இவங்க தான் என்னோட முறை பொண்ணு அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படிங்களா, சரி சரி, சந்தோஷம்தான். நான் இப்போ தான்ப்பா ரொம்ப நாள் கழிச்சு வெளிநாட்டிலேருந்து வந்தேன். உன்னை தான் பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் உன்னை இப்படி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னொன்னே கார்த்தி வந்து அப்படியே வந்து கை கொடுக்கலான்னு வரப்ப, "வணக்கம் சொல்லுங்க, அது போதும்" அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கான நேரத்தை வந்து கேட்டால் இங்கே யார் யாரோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி பேசிட்டு போட்டோம். "கார்த்தி, நான் இதை ஒன்று எடுத்துக்கலாமா?" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறாங்க. "ஆ, எடுத்துக்கம்மா, இதில் என்ன இருக்குன்னு" சொன்னோன்னே அப்படியே அவங்க மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி, வெளியில் என்னோடய வீட்டுக்காரர் வெயிட் பண்ணுவார், நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது இப்படி மேனஸே இல்லாமல் அடுத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத உரிமையாக எடுத்து சாப்பிட்றாளே, இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கார்த்தி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அதை வந்து எடுக்கலான்னு பார்க்குறாங்க. உடனே ரேவதி அதை தட்டி விட்றாங்க. அந்த இடத்துல, "என்ன ஆச்சுங்க? எதுக்காக தட்டி விட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லைங்க, அதில் வேற ஏதோ ஒன்று இருந்துச்சு, பறந்துக்கிட்டே இருந்துச்சா, அதனால தான் நான் அதை தட்டி விட்டேன். கீழே ஃபுல்லாக வந்து விழுந்துருது போல இருக்குது." அந்த இடத்துல, "சரி, இப்போ நான் இந்த இதை எடுத்துக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல, "ஆ, இதை தாராளமாக எடுத்துக்கலாம், இது ரொம்ப வந்து நல்லது தான்" அப்படின்னு அந்த இடத்துல ரேவதி சாப்பிட்டதை எடுத்துக்க சொன்னோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே அவங்க மாட்டுக்கும் வாஷ்ரூமுக்கு வந்து போகிறாங்க. போகிறப்ப அந்த பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ரேவதி வந்து கேட்டுட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, "ஏய், அந்த பையனை பார்த்தியா, ரொம்பவே அழகாக இருக்காப்புலல்ல, அவரை தான் வந்து கட்டணும்." ஏண்டி, அவங்களுக்கு தான் அந்த ஒரு பொண்ணு வந்து காதலிக்கலாம், இல்லை மனைவியாக கூட இருக்கலாம், என்ன ஏதுன்னு தெரியாதப்ப நீ எதுக்கு இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க? தப்புடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்து ரசிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே ரேவதி வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. "அவர் தான் என்னோட வீட்டுக்காரர்னு நான் சொல்கிறேன்ல, திருப்பியும் பேசுகிற? ஓ, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அச்சச்சோ, சரி பரவாயில்ல, மேன்லியே அழகாக இருக்காப்புல, பார்த்து ரசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு திருப்பி லுக்கு விட்றாங்க. ரேவதிக்கு கோவம் வந்துச்சு பாருங்க. அப்படியே வந்து கன்னத்தில் பலார் பலார்னு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல உடனே டக்குன்னு, "என்ன ஆச்சு, இப்படியெல்லாம் வந்து கோவப்படுற? ஏய், அவரு என் ஆளு, என் ஆளை பார்க்கணுன்னா என்கிட்ட வந்து என் முன்னாடியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, போடி, வேற ஆளே கிடைக்கலையா?" அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு மாட்டுக்கும் அப்படியே கன்னத்தில் கையை வச்சுட்டு வரப்ப கார்த்தி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இவங்க குணத்தை மாற்றவே மாட்டாங்க போல இருக்கேன்னு க்யூட்டாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து யதார்த்தமா, "என்னங்க ஆச்சு?" "இல்லை, அந்த பொண்ணு தெரியாமல் வழுக்கி விழுந்துட்டாப்புல இருக்கு." "ஆமாம், வழுக்கி வந்ததுனால கன்னத்தில் வந்து இது மாதிரி வந்து கைரேகை வந்து பதிஞ்சிருக்கா." "ஏன் ரேவதி இப்படி பண்ணுறீங்க?" "பின்ன என்ன சார், அவள் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா, நான் தான் எடுத்து சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இன்னமும் வந்து சொல்லிகிட்டு இருக்கா." "என்ன சொன்னீங்க அவங்கக்கிட்ட?" "நீங்கள் தான் என்னோட வீட்டுக்காரர்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ, அந்தளவுக்கு வந்து சொல்லிட்டீங்களா? சூப்பர் சூப்பர் சார், நான் கேட்டதுக்கு நீங்களே பதில் சொல்லியே, நீயே தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியேம்மா, அப்புறம் நான் எதுக்கு அதெல்லாம் வந்து சொல்ல முடியும்? என்ன சொல்கிறாரு இவர், ஏன் இப்படி குழப்பிக்கிட்டு இருக்காருன்னு" ரேவதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து எதார்த்தமாக ஒருத்தவங்க தொப்பி வச்சுட்டு டைரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு சீன்லாம் அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஆல்ரெடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஷூட்டிங் பார்த்துட்டு போவோமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி படப்பிடிப்பு தானே, பார்த்துட்டு போனால் போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டத்தில் ஒரு ஆளாக வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல ரேவதி வந்து அப்படியே அவங்க 2 பேரும் நடிக்கிற மாதிரியே வந்து நினச்சி பார்க்குறாங்க. பீச் ஓரமாக அப்படியே வந்து வராங்க. அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறப்ப, "எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு, இது மாதிரி உன் கையை பிடிச்சிட்டே வந்து என்றைக்குமே வந்து நடக்கணும்னு." ஒரே ஐஸ்கிரீம் எடுத்து அப்படியே 2 பேரும் வந்து சாப்பிட்றாங்க. இது எல்லாத்தையும் வந்து கார்த்தியும் ரேவதியும் வந்து இருக்கிற மாதிரியே நம்ம ரேவதிக்கு வந்து தெரியுது. "என்ன ஆச்சு ரேவதி?" அப்படின்னு சொல்கிறப்ப, "நான் கொஞ்சம் கனவுல இருந்துட்டேனா, சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க." "சரி வீட்டுக்கு போகலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கு அதுக்குள்ளே அவசரம்? இன்றைக்கி நாள் இவ்வளோ சீக்கிரம் வந்து மூவ் ஆச்சுன்னே தெரில, எப்போதும் பொறுமையாக நிதானமாக போகும்." அப்படின்னு சொல்லும்போது, "காரை ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இங்கேயே வந்து தங்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய துணி எடுக்கிறாங்க. கார் ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து வைக்கிறாங்க. கார்த்தி வந்து கேட்குறாங்க, "வாங்க போகலாம்." "ஆ, இப்போ போகலாம் சார், இப்போ மனசு ஃபுல்லாக சந்தோஷமாக தான் இருக்குது.
என்னது இவ்வளோ நேரம் சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்க, இப்போ என்ன சந்தோஷமா இருக்கீங்க? அதெல்லாம் எப்படி சந்தோஷம் வரும், ஏன் வரும்லாம் தெரியாது சார். அப்பப்போ அந்த நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு ஸ்டார்ட்டே ஆகாதுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப, அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே கார் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, நைட்டு வேற ஆக போகுது. நம்ம இந்த கார் வந்து ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து தங்கலாமா? சரி, போகலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல, சார் மெக்கானிக்கிட்ட சொல்லிடுறேன், கார் ரெடி ஆகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தங்கிக்கலாம் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. அப்போன்னு பார்த்து அந்த ரூம்குள்ளே வந்து போகிறப்ப நம்ம ரேவதி மேலே யாரோ தண்ணியை வந்து ஊற்றிடுறாங்க. ஒரு சின்ன பையன் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப, என்னடா அது இப்படியெல்லாம் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ரேவதி, விளாட்றீங்களா, விளாடுங்க விளாடுங்க, நீ செஞ்சல்ல அதுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்யணுமான்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்னொன்று இருக்குது, இதை வச்சு நீங்கள் விளாட்றீங்களான்னு சொல்லிட்டு அதே மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஊற்றி ஊற்றி விளாட்றாங்க. சார் என்ன சார், உங்கள் மனைவி குழந்தையாவே இருக்காங்க, ஆனால் என் மனைவி இருக்காங்களே, அவங்க பேசலாம் பாருங்கள் சார். ஏய், குழந்தைய கூட சரியாக வந்து பார்த்துக்க மாட்டியா, இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு அழகாக விளாண்டுக்கிட்டு இருக்கு, நீயும் எப்படி என் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, இங்கே நிம்மதியாக இருக்கலாம் தான் வந்திருக்கோம், எங்கேயும் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கியே, இது வெக்கேஷன்மா அப்படின்னு அவங்க வந்து பேசுகிறப்ப ரேவதி வந்து, சரி 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 சரி, உங்கள் புருஷனை வந்து திட்டாதீங்க, அவர் பாவம் இல்லை, என்னதான் இருந்தாலும் அவர் உங்களுக்கானவர், உங்களுக்காக மட்டும்தான் இருக்கார், புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னோன்னே, இது மாதிரி 4 வார்த்தை நல்லதாக பேசலாம், வாயே திறக்காதப்பே இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா, ஏய் வாயா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த அம்மாவை சொல்லிட்டு அப்படியே குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ஆச்சு ரேவதி, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, இருந்தாலும் ட்ரெஸ் எல்லாம் வந்து நனைஞ்சிருச்சு, நல்ல வேலை நீங்கள் யதார்த்தமாக ஒரு இது வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றிட்டு கார்த்தி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சூப்பராக இருக்கே அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க. யார் செலெக்ஷன் பண்ணது, நீங்களாச்சு அப்படின்னா உண்மையிலே நல்லா தான் இருக்குன்னு அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கார்த்தியை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுமா இவ்வளோ வெக்கப்படுறீங்க, இது மாதிரி உங்கள் ரூமுக்குள்ளே தனியாக இது வரைக்கும் தங்கினதே இல்லைல்ல? ஆமாம் ஆமாம், தங்கினது இல்லை தான் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ரேவதி, இங்கே உட்கார வேண்டிதானேன்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. காஃபி ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல இருக்குது, காஃபி எடுத்துகிட்டு வராங்க. அந்த இடத்துல, இந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதிக்கு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு இது மாதிரி வந்து காஃபி குடிக்கணும், உங்களுக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா, குடிமா நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அப்படியே காஃபி குடிச்சிட்டு அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி சார், ரொம்ப சூப்பராக இருக்குது, மெக்கானிக் கால் பண்ணுறாரு. என்ன சார், மெக்கானிக் கால் பண்ணுறாரா, இருங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னென்ன வண்டி வந்து சரியில்லை, ஃபுல்லாக வந்து பாருங்கள் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. கார்த்தி வந்து அப்படியே யோசிச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி